எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு பதிவுல 64 சிவமூர்த்திகள்ல யோக தட்சிணாமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிரம்மதேவனோட மகன்களாகிய சனகர், சனந்தனர், சனாதனன், சனகுமாரன் இவங்க 4 பேரும் சின்முத்திரையின் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யோகத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. அதை உபதேசிப்பதற்கு பிறைசூடிய பெருமானாகிய இறைவனும் திருவுள்ளம் கொள்றாரு. யோகம் என்பதன் பொருள் ஒன்றுபடுத்துதல். அதாவது ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றை ஒன்றுபடுத்தி இறைநிலையை எய்துதலைத்தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. மெய் அதாவது உடம்பின் மூலம் நல்ல சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்தி கொண்டு நம் உடலால நல்ல செயல்களையே எப்போதும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வாய் வாய் அப்படிங்கிறது உணவு உட்கொள்வதற்கு மட்டுமல்ல, இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்கும் தான். இறைவனின் நாமங்களை ஓதிக்கொண்டிருந்தாலே தவம் செய்ததற்கு நிகரான பலன்களை நாம் பெறலாம் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மால தவம் செய்ய முடியல அப்படின்னாலும் இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தகைய புனிதமான பணியினை மறந்து இந்த வாயினால அற்ப விஷயங்களை பேசுறது, சிறிதும் பயன்படாத வீண் வார்த்தைகளை பேசி காலத்தை வீணாக்குறோம். இத திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லி இருப்பாரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு இனிமை பயக்காத கடுமையான சொற்களை கூறுவது பழுத்த கனிகள் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு காய விரும்பி சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு தெய்வப்புலவர் சொல்லியிருக்காரு. அதே போல இறைவனால் அளிக்கப்பட்ட வாயானது இறைவனின் திருநாமத்தை கூறுவதற்கே பயன்படுத்த வேண்டும். அடுத்து வருவது கண். நமக்கு கண்கள் கொடுக்கப்பட்டிருப்பது நற்காட்சிகளை காண்பதற்குத்தான். நற்காட்சி அப்படிங்கிறது இறைவனின் திருக்காட்சியை குறிக்குது. இறைவன் எத்தனையோ வடிவங்களை கொண்டவரா திருக்கோவில்ல காட்சி அளிச்சிட்டு இருக்காரு. எனவே நம்ம கண்களால காண்பதெல்லாம் நற்காட்சிகளாக இருக்கணும். அடுத்து ஐம்புலன்களில் ஒன்றாக வருவது மூக்கு. அதாவது நுகரும் விஷயங்கள் அனைத்தும் இறைவனை அடிப்படையாக கொண்ட உணர்வுகளிலே மூழ்க வேண்டும். எனவே இச்சைகளை குறித்த விஷய வாசனைகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து வருவது செவி. கற்றலை விட கேட்டல் நன்று அப்படின்னு சான்றோர்கள் சொல்லியிருப்பாங்க. அத்தகைய செவி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணம் இறைவனின் புகழ் மொழிகளை கேட்பதற்கே அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். இறைவனின் புகழை சொல்றதற்கு 1000 நாக்கு படைத்த ஆதிசேஷனாலும் முடியாதாம். ஆனாலும் இறைவனோட புகழ் மாலைகள் இந்த உலகத்துல ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அவைகளை செவி குளிர நாம் கேட்கும் பழக்கத்தை மேற்கொள்ளணும். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்கள் பேசும்போது நம்ம செவி கொடுத்து கேட்கணும். இறைவனின் திருவருளால இறைவனின் புகழ் மாலைகள், அதாவது வேத ஆகம கருத்துக்கள், சொற்பொழிவுகள் இவையெல்லாம் உரைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அத்தகைய இறை அருளை நாமும் முழுமையா பயன்படுத்தணும். கெடுதல் சம்பந்தமான அந்த விஷயங்களை காதால கேட்பதில்லை என்ற உணர்வை நம்ம வளர்த்துக்கணும். இதுக்கு உதாரணமா திருதராஷ்டிரன் சொல்லலாம். கௌரவர் சபையில கண்ணன் விஸ்வரூபத்தினை காட்டியதும் குருடனாயிருந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான். கண்ணன் சொல்றாரு, கண்களை நிலையாக பெற்றுக்கொள்ளும்படி சொல்றாரு. அதுக்கு திருதராஷ்டிரர் சொல்றாரு, பரந்தாமா, உன்னை கண்ட இந்த கண்கள் வேறு ஒன்றையும் பார்க்க விரும்பவில்லை, பழையபடி என்னை குருடனாவே மாத்திடு அப்படின்னு சொல்லிட்டாராம். இறைவனை கண்ட கண்கள் இனி வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு அவர் கூறியதை போல நாமும்
இறைவனின் திருக்காட்சிகளையே கண்களால் காண்பேன் என்ற உறுதி நம்மிடமும் தோன்ற வேண்டும். அதாவது ஐம்புலன்களாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றை ஒன்றுபடுத்தி இடையறாது தியானத்தில் ஆழ்தல் வேண்டும் என்ற யோக நெறியினை வாயால சொல்லியும் செயல்முறையில செஞ்சு காட்டியும் காட்சியளிப்பவர் தான் இந்த யோக தட்சிணாமூர்த்தி திருக்கோலம். யோக தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் என்பது இறைவனை அடையப்பெறும் யோகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இறைவனே தன் திருவாயால உணர்த்தியும் செய்தும் காட்டி அருளிய திருக்கோலம்தான் இந்த யோக தட்சிணாமூர்த்தி திருக்கோலம். ஐம்புலன்களையும் ஒருநிலைப்படுத்தி இடையறாத தியானத்தில் அமர்ந்து மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற ஆதாரங்களை எல்லாம் கடந்து சகசிராரம் என்ற மேல் நிலையில் சிவனும் ஜீவனும் லயிக்கும் மேலான யோகத்தை யோக தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருந்து அந்த நால்வருக்கும் இறைவன் உபதேசித்தும் செயல்முறையில் செய்து காட்டியும் அருளியிருக்காரு. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாதன், கூர்மன், கிருக்கரன், தேவதத்தன், தனஞ்சயன் ஆகிய 9 பந்தத்தால் அன்றி, அதாவது கட்டினால் அன்றி மனமானது ஒருமை நிலை அடையாது. யோக பயிற்சினால்தான் நாம பரம்பொருளை காண முடியும். இறைவனை அடைய வேண்டும்னா யோக பயிற்சியை செய்தே அடைய முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த யோக தட்சிணாமூர்த்தி தத்துவம். இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ அதற்கடுத்த பிறவியிலோ அல்லது எண்ணற்ற பிறவிகள் கழிந்த பிறகோ இந்த யோக பயிற்சியை பயின்றே நாம் இறைவனை அடைய முடியும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் குரு இருப்பதைப் போல இறைவனை அடையும் பயிற்சிக்கும் இறைவனே குருவாக தோன்றி உபதேசித்தருளும் திருக்கோலம்தான் இந்த யோக தட்சிணாமூர்த்தி கோலம். பிரம்மதேவனின் புதல்வர்களுக்காக மட்டும் இறைவன் இதை உபதேசிக்கல, உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் தான் இதை உபதேசித்தருள் இருக்காரு. உலக மக்களின் மீதுள்ள பெரும் கருணை காரணமா இறைவனாகிய சிவபெருமான் யோக தட்சிணாமூர்த்தியா இருந்து அந்த நால்வருக்கும் உபதேசித்து இறைவன் அவங்க மூலமா உலகத்து உயிர்களை உய்விக்கிறார்கள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இப்படி 8 வகையான யோகங்களை முக்கன் பரமனார் அந்த நால்வருக்கும் உபதேசித்தருள்றார். இயமம் அப்படின்னா பிற உயிர்களை கொல்லாமை, உண்மை பேசுதல், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, புலனடக்கம், இதுதான் இயமம். அடுத்து நியமம். நியமம் அப்படின்னா தவம், பரிசுத்தம், தத்துவ நூல் ஆராய்ச்சி, மனமகிழ்ச்சியோட இருக்கிறது, கடவுள் வழிபாடு செய்யறது, இது எல்லாமே நியமம். ஆசனம், உடலை பல்வேறு கோணங்களை நிறுத்தி பயிற்சி செய்கிறது. பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. பிராணவாயுவை ரேசக, பூரக, கும்பகம் செய்யறது தான் பிராணாயாமம் சொல்றாங்க. அடுத்து தாரணை. தாரணை அப்படின்னா கண்டம், இதயம், நெற்றி, கபாலம், நாபி இவற்றில் ஒன்றி சிந்தையை வைப்பது தாரணை. தியானம் அப்படின்னா ஐம்புலன்களை மடக்கி தன் வசத்துக்கு கொண்டு வந்து அனைத்தையும் இறைவன் மேல இடையேறாது செலுத்தி சிந்திக்கிறத குறிக்கிறது தான் தியானம். அடுத்து சமாதி. சமாதி என்பது பரமசிவமூர்த்தியை பல நிலைகள்ல தியானம் செஞ்சு அவரை அடையும் அற்புத நிலைதான் சமாதி. இது எல்லாமே இறைவனே நேரடியா திருமொழிகளால உபதேசித்தும் செயல்முறையில் தானே அதை செஞ்சு காட்டியதும் மனித உயிர்கள் இவ்வுலக வாழ்க்கையில உழன்று உழன்று இன்ப துன்பங்கள்ல வீழ்ந்து இறுதியில் பரிபூர்ண நிலையை அடைந்தே தீரணும். நாம எத்தகைய கீழான நிலையில இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல மேல்நிலைக்கு வந்தே ஆகணும்.
அவரவர்களுடைய ஸ்ரத்தையை பொறுத்தே பலன் விரைவாகவோ இல்ல தாமதமாகவோ கிடைக்கும். அப்படி மேல்நிலையை நம்ம அடையும் போது மேலே சொன்ன இந்த யோக பயிற்சியை நம்ம கட்டாயம் செய்தே ஆவோம். இதை கருத்தில் கொண்டே இறைவன் யோக தட்சிணாமூர்த்தியா வச்சிருந்து இதையெல்லாம் சொல்லி இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். குறுக்கை என்ற ஊர்ல இந்த யோக தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசிக்கலாம். கிரகங்களுக்கெல்லாம் அதிபதி இவர். இவர் யோக நிலையில் இருக்கும்போது மிகவும் பலம் பொருந்தியவராய் இருப்பார். இப்போ 4ஆம் திருமுறையில அப்பர் பாடிய தேவார பாடலை பத்தி பார்ப்போம். எடுத்தனன் எழில் கயிலை இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்தொரு விரலாலூன்ற அலறிப்போய் அவனும் வீழ்ந்து விடுத்தனன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்றவாள் நாள் குறுக்கை வீரட்டனாரே. அதாவது கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட இலங்கை மன்னனான ராவணனோட ஒரு கால் விரலால அழுத்தி ஊன்ற அலறி போய் அவன் செயலற்று விழுந்து செருக்கினையும் விட்டு கை நரம்புகளை வீணை நரம்புகளாக ஒழித்து வேத கீதங்களை பாட அவனுக்கு வெற்றியை தரும் வாளினையும் நீண்ட ஆயுளினையும் அளித்தார் குறுக்கை வீரட்டனார். இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள். எனவே திருக்குறுக்கையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நமக் சிவாய.